தலைப்புச் செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட இழப்பு குறித்த கணக்கு தவறானது என்று கபில் சிபல் கூறியிருப்பதற்கு நாடாளுமன்ற பொது கணக்கு குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சிகரமாக பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்வதற்கு நாளை மறுநாள் விழுப்புரத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஏழை மக்களுக்கு அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வழங்குகிறார். சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை என பெயர் சூட்ட தமிழக அரசு முடிவு செய்திருப்பது தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையான விலை ஏற்றத்திற்கு இடையே இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு உணவுப் பொருட்களின் விலை சுமார் 4 மடங்கு அதிகரித்துள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதற்கு தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். விலைவாசி உயர்வை சமாளிக்க கேரள மாநில அரசு அந்த மாநில பட்ஜெட்டில் தனியாக நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் கேரள மாநில மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை வாங்க முடியும் என்று தெரிகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை மாநகரில் 5000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு துவங்கியதிலிருந்து சரிவையே சந்தித்து வந்த பங்கு சந்தைகள் நேற்று ஓரளவு முயற்சி பெற்றது. இருந்தபோதிலும் இன்று பங்கு சந்தைகள் சரிவுடனேயே முடிந்ததால் முதலீட்டாளர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். இதில் இந்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி நடத்திய உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர மாநில காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மதுக்கடைகள், இறைச்சி கடைகள் ஆகியவை மூடப்பட இருக்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் லைட்டி மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக அங்கு பெருவெள்ளம் சூழ்ந்துள்ளது. சுமார் 40 பேர் வெள்ளத்திற்கு பலியாகியுள்ளனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 7:30 மணிக்கு. வணக்கம்.